ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி நனைய போட்டுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். லேசாக ஒரு வதக்கிட்டு தக்காளி நறுக்கி வச்சிருந்ததை போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் வதக்கி விடுங்க. அப்புறம் மசாலா எடுத்துருக்கேங்க. என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். மஞ்சள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் வத்தல் பொடி. மசால் பொடியை தட்டிட்டு நம்ம வதக்கி விட்டுடலாங்க. கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வரட்டும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கீங்க. தேங்காவை அரைச்சி அதில் ஊற்றிடுங்க. அதையும் கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. புளி கரைசல் அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஒரு 2 நிமிஷம் புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணுங்க. அப்போது சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டையை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கேப்பில் அந்த முட்டையை திருப்பி மூடி போட்டு வேக வச்சுருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.